மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் கனெக்ட் பண்றது. மீனிங் இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு இதுக்கு நீங்க எப்படி ஐடிலலாம் வந்து கோடிங் பண்றாங்க. கோடிங் பண்ணி தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எழுதுறாங்கல்ல. ஒரு ஜாவா யூஸ் பண்ணி எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த குவாண்டம் இது ஃபிசிக்ஸ்ல நீங்க எந்த டாபிக் எடுத்தாலும் அதுல வந்து மேத்தமேட்டிக்ஸ் தான் வந்து கோடிங் மாதிரி. ஓகேவா? ஸோ மேத்தமேட்டிக்ஸ் தான் வந்து கோடிங் மாதிரி. ஸோ அதுல பேசிக்கா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னதுன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல தேவைப்படுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதில் 2 டைப் இருக்குது, ஆர்டினரி அண்ட் பார்ஷியல். அதுக்கப்புறம் அதோட ஆர்டர், ஸோ எந்தெந்த ஆர்டர்ஸில் இருக்கும் அப்படின்றது. ஆஃப்டர் தட் ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் யூஸ் ஆகும். என்னென்ன இதில் யூஸ் ஆகும்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் இஎம் தியரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் அட்டாமிக் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரே டாபிக்னா வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஆஃப்டர் தட் செகண்டாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட். மீனிங் இது எல்லாமே வந்து வெக்டார் கால்குலஸில் வந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வெக்டார் கால்குலஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து செகண்ட் டாபிக். இந்த வெக்டார் கால்குலஸ் வந்து உங்களுக்கு எங்கே வரும்னா இஎம்டியில் வரும். அதிகமாக யூஸ் பண்ணுறது இஎம்டியில். அண்ட் தேர்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ், ஐகன் வெக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஐகன் வேல்யூஸ் இந்த மேட்ரிக்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் வந்து ஐகன் வேல்யூஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா மற்ற மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். மற்றது எல்லாமே ஐகன் வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது, கேலே ஹாமில்டன் யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து பீட்டா அண்ட் காமா. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், சால்வபுளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆஃப்டர் தட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ இதுவும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதுவும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ மொத்தம் 4 டாப்பிக்காக வந்து நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் வந்து வெக்டார் கால்குலஸ், தேர்ட் வந்து மேட்ரிக்ஸ் தியரி, ஃபோர்த் வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ அந்த 4 டாபிக் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 4 டாபிக் மட்டும் நீங்கள் பேசிக்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை அப்ரோச் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன டிஃபரன்ஷியேஷன் வந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா பவர் ரூல். இதுதான் பவர் ரூல். ஸோ பவர் ரூல் அப்படின்றது d/dx ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் n, எனிதிங் பவர் n. ஸோ அந்த பவர் எனிதிங் இருக்குல்ல, இந்த n இதுதான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? இதுதான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் இது வந்து வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்னா இட் கேன் பி வேரிடு. ஸோ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு பவர் ரூல் தான் ஃபார்முலா. ஸோ d/dx ஆஃப் x பவர் n. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் n இஸ் n into x பவர் n minus 1. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து எக்ஸ் கியூபை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த டிபெண்டன்ட் வேரியபிள் நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், d/dx ஆஃப் எக்ஸ் கியூப். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப்ன்றது என்ன ஒன்றும் இல்லை, எக்ஸ் பவர் n எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல n is equal to 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 3 into x பவர் 3 minus 1. அப்போ 3 into x பவர் 2. 3 minus 1 is 2. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் இஸ் 3 into இந்த பவர் நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃபரன்ஷியேஷன் பவர்.
அதே மாதிரி உங்களுக்கு செகண்டா ஒன்று இருக்கு. அதுதான் வந்து சம்மா டிஃபரன்ஸ் ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் கொடுங்க அப்படி கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்னடா ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஃபர்ஸ்ட் சிங்கிள் இது இல்லாமல் தனித்தனியாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மீனிங் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 3x இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஆன்சர் மாறப்போகுது இல்லை, அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இதுக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது, சேம் இங்கே வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் n இருக்குன்னா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அதே மாதிரி இங்கே இந்த இதில் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 3x. ஸோ இந்த 3x வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ரூலில் வந்துடும். கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ரூலில் வந்துடும். ஸோ இந்த 3xன்றத இங்கே இந்த இதோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த 3ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். 3 இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது எக்ஸ்ன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் பவர் 1. ஸோ 1 இன்டூ எக்ஸ் பவர் 0ன்னு வரும். ஸோ எனிதிங் பவர் 0 இஸ் 1. ஸோ அப்போ வெறும் 3 மட்டும்தான் வரும். ஸோ 2x + 3 தான் இந்த பாலினாமியலுக்கு ஆன்சர். ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ரூல் இருக்கு. ஸோ மீனிங் கான்ஸ்டன்ட், மீனிங் வேரியபிள் இல்லாமல் கான்ஸ்டன்ட், வேரியபிள் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 0வாக தான் வரும். ஏன்னா அங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு எந்த வேரியபிளும் கிடையாது. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் வில் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. அது மாதிரி கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ரூல், கான்ஸ்டன்ட் நீங்கள் தனியாக வெளியே கான்ஸ்டன்ட்டோட ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் தனியாக வெளியே எடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3x ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, 3யை தனியாக வெளியே எடுத்துடுறாங்க. இந்த 3யை வந்து தனியாக வெளியே எடுத்துடுறாங்க. இந்த எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ 3 தனியாக வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x. ஸோ 3 இன்ட்டு 2 6. ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ 3 டைம்ஸ் 2x. ஸோ 2x வந்து 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ 3 இன்ட்டு 2x இஸ் 6x. ஃபாலோ பண்ண முடியுதா? சரி. அதே மாதிரி ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ரூல் இருக்கு, ப்ராடக்ட் ரூல். மீனிங் இந்த இடத்துல வந்து நமக்கு பாசிட்டிவ் தான் இருக்கு, பிளஸ் அடிஷன் சப்ராக்ஷன் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் 3x இப்படி இருக்கு, இல்ல இங்க கொடுத்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ sin x இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம வந்து அடிஷன் தான் இருக்குன்ற போது நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம், இல்லை சப்ராக்ஷன் தான் இருக்கும்போது தனித்தனியா பண்ணிட்டோம். பட் இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது இது எப்படி நம்ம பண்றதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. மீனிங் 2 டேர்ம் இருக்குல்ல, அந்த 2 டேர்ம், ஒரு டேர்ம் வந்து f ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு டேர்ம் g ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து f ஆஃப் எக்ஸ்னா இட்ஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் இட் இஸ் a ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் f. அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், இது வந்து g ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கோட ஃபார்முலா வந்து f டேஷ் ஆஃப் எக்ஸ். f டேஷ்னா ஒன்றும் இல்லை, du பை df, df by dx into g of x plus f of x multiplied by dg by dx. மீனிங் ஒரு இது டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிபிள் ஆஃப் இன்னொரு டேர்ம் பிளஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணாத ஒரு டேர்ம் மல்டிபிளா டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு டேர்ம். ஸோ u dash v plus uv dash நம்ம படிச்சிருப்போம். அதாவது d by du of d by dx of uv அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட யூஜி டேஸ் ஆர் பிஜி டேஸ்லையும் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதை வந்து u dash v plus uv dashன்னு எழுதுவோம். ஸோ இதில் u தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், v செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேஷன் மல்டிப்ளைட் செகண்ட் டேர்ம் பிளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு மல்டிப்ளைடு டிஃபரன்ஷியேஷன் செகண்ட் டேர்ம். ஸோ இங்கே எடுத்துக்கோங்களேன், இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ d by df of dx. ஸோ இங்கே வந்து இது வந்து f, இது வந்து g. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் f of x. ஸோ x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2x மல்டிப்ளைட் வித் g of x. g of x என்னது, எனக்கு டைரக்டா sin x ன்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். பிளஸ் f of x. f of x என்னது, x ஸ்கொயர். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x என்னது, cos x. cos x.
அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. 2x into sin x plus x square cos x. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஷியேஷன். ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பவர் ரூல், நார்மல் டிஃபரன்ஷியேஷன். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் இஸ் 0. கான்ஸ்டன்ட் மல்டிபிளா இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் நீங்க வெளியே எடுத்து தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அல்லது சம்மா டிஃபரன்சஸ்னா ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் மல்டிப்ளிகேஷன் வரும்போது நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோஷன். ஸோ கோஷன் ரூல் ஒன்றும் இல்லை, சேம் தான். பட் மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக ஃப்ராக்ஷனில் இருக்கு. ஓகேவா? ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா எஃப் டேஷ் எஃப் டேஷ் ஜி மைனஸ் எஃப் ஜி டேஷ் ஹோல் டிவைடட் பை ஜி ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேர்மில் இருக்கும் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இங்கே வந்து எஃப் டேர்ம் என்னது? யாராவது சொல்லுங்க, எஃப் டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஜி டேர்ம் என்னது? எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ எஃப் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், ஜி டேர்ம் எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ்னா டிஃபரன்ஷியேஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 2x into x plus 1 minus differentiation of g ஓட டிஃபரன்ஷியேஷன் அது x plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ d by dx of x plus 1. இதை வந்து நம்ம சம் ரூல் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். மீனிங் dx by x plus d by dx of 1 வரும். ஸோ d by dx of 1 is 0 ஏன்னா கான்ஸ்டன்ட். ஸோ d by dx of x வந்து 1 ஏன்னா சிங்கிள் டேர்ம் தான் இருக்கு, எக்ஸ் பவர் 1. ஸோ 1 into x power 0 1 தான். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் 2x into x plus 1 minus x square into மொத்த டேர்ம் 1 plus 0 is 1 whole divided by x plus 1 the whole square meaning g square. ஸோ அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2x இங்கே என்ன வரும்? 2x square plus 2x minus x square whole divided by x plus 1 whole square வரும். So 2x square minus x square is x square. So x square plus 2x divided by x plus 1 the whole square. Okay va? So next differentiation வந்து chain rule. Meaning இந்த மாதிரி இருக்கு, sin x square இருக்கு. அதாவது sin x square இந்த மாதிரி இருக்குன்னா மீனிங் sin x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி இவ்வளவு x ஸ்கொயர்னு இன்னொரு டேர்ம் இருக்கு, அதையும் நீங்க பண்ணணும். ஸோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x. பட் இங்க இந்த டேர்ம் வந்து x ஸ்கொயர் இருக்கனால cos x ஸ்கொயர் மல்டிப்ளைட் வித் இந்த x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் 2x. ஸோ இதான் வந்து செயின் ரூல். ஸோ உங்களுக்கு கான்ஸ்டன்டா நீங்க இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், EM தியரி, ஸோ இந்த மாதிரி 3 சப்ஜெக்ட்ல இந்த செயின் ரூல் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். மீனிங் உங்களுக்கு அந்த பார்ட்டிகல் எப்படி இருக்கு, அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுறது, அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் பாலினாமியல் தான் கொடுப்பாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியேஷன் மெத்தட்ஸ் வச்சு நீங்க சால்வ் பண்ற மாதிரி வரும். ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த செயின் ரூல், இந்த கோஷன்ட் ரூல் இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x is cos x, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos x வந்து மைனஸ் sin x, டிஃபரன்ஷியேஷன் sin x is ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எல்லா டேர்ம்ஸும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin cos இருக்கா, tan x என்னது, அதே மாதிரி cosec x என்னது, அதே மாதிரி cot x என்னது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்க ஒரு கேப் மாதிரி, சின்னதா கேப் மாதிரி விட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டெரிவேட்டிவ்ஸ் போட்டுட்டு ஒரு சின்ன கேப் மாதிரி விட்டுருங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan x, cosec x, cot x இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் வரும்னு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல உங்களுக்கு உங்க ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி ரிவைஸ் பண்ணும்போது இந்த tan x, cosec x, cot x எல்லாம் என்ன வரும்ன்றதையும் தேடி நீங்க எழுதி வைங்க.
ஓகேவா? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் trigonometric derivatives. எல்லாத்துலயும் உங்களுக்கு இந்த tan x, cosec x, cot x ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து எக்ஸ்போனென்ஷியல் பவர். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் எனிதிங் வந்து எக்ஸ்போனென்ஷியல் தான். ஸோ நீங்க இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் எக்ஸ் தான் வரும். ஸோ இந்த இடத்துல இ பவர் 2x இருக்கு அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? அப்ளை பண்ணுங்க. 2 into e power 2x அவ்வளவுதான். ஸோ இ பவர் 2x இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் 2x வரும். இ பவர் 2x ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ அப்போ அந்த 2x தனியாக பண்ணணும். ஸோ 2x தனியாக பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் 2 into e பவர் 2x அவ்வளோதான். அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ். ஸோ இந்த ஏன்றது கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் பவர் எக்ஸில் இருக்கு. மீனிங் டிபெண்ட் வேரியபிள் வந்து உங்களுக்கு பவர்ல இருக்கு அப்படின்னு இருக்கும்போது என்ன ஃபார்முலானா ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. ஓகேவா? ஸோ ஏ பவர் எக்ஸ் போட்டுருங்க லாக் ஏ. ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா. ஸோ ப்ளீஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்கு. இந்த 2ன்றது கான்ஸ்டன்ட், பட் உங்களுக்கு பவர்ல வந்து டிபெண்ட் வேரியபிள் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 2 பவர் எக்ஸ் எழுதிட்டு லாக் ஆஃப் எக்ஸ். லாக் ஆஃப் எக்ஸ். ஸோ லாக் அவ்வளோதான். ஏ லாக் ஏ. அதே மாதிரி லாகரிதமிக் டெரிவேட்டிவ்ஸ். டிஃபரன்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் இஸ் 1 by x. டிஃபரன்சியேஷன் ஆஃப் லாக் இது வந்து நேச்சுரல் லாகரிதம், இது வந்து பேஸ். ஸோ பேஸ் உங்களுக்கு பேஸ் வச்சுலாம் மேக்ஸிமம் வராது. ஸோ டோன்ட் வரி, டைரெக்டாக உங்களுக்கு வந்து நேச்சுரல் லாகரிதம் தான் வரும். டிஃபரன்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் இஸ் 1 by x. ஒருவேளை பேஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்றது தான் வந்து பேஸ். ஸோ பேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 divided by என்ன இருக்கோ எக்ஸ் இன்டூ லாக் ஆஃப் பேஸ், அவ்வளோதான். ஸோ எல்என் அப்படின்றது நேச்சுரல் லாகரிதம். எல்என் அப்படின்றது நேச்சுரல் லாகரிதம், பேஸ் இல்லாமல் வருது. ஸோ சம்டைம்ஸ் லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து சம்திங் ஏதோ ஒரு பேஸ் இருக்கும். ஜென்ரலாக நார்மலாக இருக்கிற பேஸ் வந்து 10 தான் யூஸ் பண்ணுவாங்க. லாக் 10 பேஸ் வந்து 10ஆக தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 1 divided by எக்ஸ் இன்டூ லாக் ஆஃப் த பேஸ். ஸோ அதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான சின்ன சின்ன ஃபார்முலாஸ். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.